நண்பர்களே, என்னோட பிரைம் பிசிக் அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் 18 நாள் தான் இருக்கு. மறந்துடாம புதுசா பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. எல்லாரும் எக்ஸாமுக்கு ஒன் நைட் பிரிப்பரேஷனோட போவாங்க. ஆனா நம்ம மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஒன் மார்னிங் பிரிப்பரேஷனோட போறோம். ஏன்னா மத்தியானம் நமக்கு இருக்கிறது அரியர் எக்ஸாம். காலையில ஓட்ஸையும் டேட்ஸையும் அப்படியே பால்ல ஊற வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சதுரங்க மேட்சை போட்டு அப்புறம் அப்படியே முட்டை வாங்குறே கிளம்பிட்டோம். அப்படியே வெளியே வந்து பார்த்தா ரோடு முழுக்க தண்ணி. இதுலயா நம்ம போகணும்னு யோசிச்சுக்கிட்டே சரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம போயிட்டு வந்தாச்சு. எப்பவும் சிக்கன் தானே செய்றோம், இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சுக்கு எக் ரைஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சோம். வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிட்டு பாத்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்கிற 6 முட்டையை உடைச்சு ஊத்தியாச்சு. என்னடா 6 ஹோல் எக் சாப்பிடுற, நீ கட் பண்றியா பல்க் பண்றியான்னு நீங்க கேட்கலாம். ஆனா கட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்றப்ப இந்த மாதிரி எடுக்கிறது நல்லதுதான். ஃபுட்டோட அளவுன்னு பாக்குறப்ப அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஃபுட்டோட கலோரிஸ் படி பாக்குறப்ப நமக்கு 750 கலோரிஸ்குள்ள தான் வரும் எல்லாமே. முக்கியமான டிப்ஸ் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க கட்டிங்ல இருக்கப்ப உங்களுக்கு வந்து அளவு அதிகமா இருக்க மாதிரி ஃபுட் கம்மி கலோரிஸ்ல கிடைச்சா யோசிக்காம அதை சாப்பிட்டுருங்க. புரோட்டீனும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. நான் 100 கிராம் ரைஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ன்ற மாதிரி எக் ரைஸ்லாம் நல்லா வந்துருச்சு. ஆனா சட்டி மட்டும் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. இது எங்க அம்மாவுக்கு தெரியாம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 100 கிராம் மேங்கோ எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கிரியேட்டின் ஆட் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டயட்டுக்கு தேவையான பொருட்களான வே புரோட்டீன் எல்லாத்தையும் பேக்ல அடிச்சு பேக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம் எழுத காலேஜுக்கும் கிளம்பிட்டோம். பேகை மூடவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் உள்ள ஒரு தள்ளி மூடியாச்சு. காலேஜுக்கு வந்து பார்த்தா காலேஜே மயான காட்சி அளிக்குது. பார்க்கிங்லாம் ஃபுல்லா இருக்கு. ஆனா உள்ள யாரும் காணோம். எல்லாம் அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டாங்க போல. அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த மாம்பழம் வாங்குவோமா வேணாமான்னு ஒரு தீவிர டிஸ்கஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு வேணாம்னு. அப்புறம் அப்படியே நம்மளோட புரோட்டீன் கோலை மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் எடுத்து வேலை பார்க்குற இடத்துலயே வச்சு குடிச்சிட்டோம். விடிஞ்சா நமக்கு பிறந்த நாளுன்ற குஷியோடயே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்னிங்ல வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். பிறந்த நாளைக்கு போஸ்ட் போடுறதுக்காண்டி எந்த ஒரு பம்புமே இல்லாம ஃபோட்டோஸ்லாம் பக்காவா வந்துருந்துச்சு. நெருப்பு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் போஸ்ட்டும் போட்டாச்சு. பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.